இந்த பூமியிலே பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அன்றாடம் தற்செயலாக நடப்பது ஒருபுறம், மற்றொன்று திட்டமிட்டு செய்வது. தற்செயலாக நடப்பது நாம் பிறந்ததே ஒரு தற்செயல்தான். பூமி சுற்றுவது ஒரு தற்செயல் நிகழ்ச்சிதான். சூரியன் தன்னையும் சுற்றி கொண்டு இந்த பால்வெளியையும் சுற்றி வருகிறது. பிரபஞ்சத்தையும் அது உள்ளடங்கி இருக்கிறது. இதெல்லாம் தற்செயல்தான். ஆனால் காரண காரியம் எல்லாவற்றையும் நம்மால் ஆராய்ந்து சொல்ல முடியும். சில காரியங்கள், சில நிகழ்வுகள் திட்டமிட்டே செய்கிறோம். திருமணம் நடத்த வேண்டும், இந்த ஊருக்கு நாம் பயணம் செய்ய வேண்டும், ஒருவரை சந்திக்க வேண்டும், ஒரு பயணம் செய்ய வேண்டும், ஒருவர் இறந்துவிட்டால் தெரிந்தவரோ தெரியாதவரோ அதை நாம் பார்க்கிறோம். சில காரியங்களை திட்டமிட்டுத்தான் நாம் செய்ய முடியும். திட்டமிடாமல் செய்ய முடியாது. ஏனென்றால் காலம், நேரம், பொருள் அத்தனையுமே தேவைப்படும். அதனால் காரண காரியம் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்வது. திட்டமிட்டு செய்கின்ற எல்லா செயலுமே வெற்றியடையும். நிச்சயமாக அது வெற்றியடையும். தற்செயலாக நடப்பது அதற்கு காரண காரியம் சொல்ல முடியுமே தவிர எப்படி அது நடந்தது என்று நம்மால் சொல்ல முடியாது. பல விபத்துக்கள் சாலையில் நடப்பது, விமானத்தில் போகும்போது நடப்பது, கடலிலே ஏற்படக்கூடிய பூகம்பங்கள் அல்லது நில அதிர்வுகள், எரிமலைகள், இவையெல்லாம் எப்படி நடந்தது என்று நம்மால் ஆராய முடியும். ஆனால் நடந்துவிட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். அதற்கு முன்பு தற்செயலாகத்தான் நடக்கிறது. எல்லாமே தற்செயலாக நடக்கிறது. சில காரியங்கள் மட்டுமே, சில நிகழ்வுகள் மட்டுமே நாம் அதை திட்டமிட்டு செய்கிறோம். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று. பருவத்தோடு சில வேலைகளை நாம் செய்ய வேண்டும். காலம் கருதினும் அது ஞாலத்தோடு செய்ய வேண்டும் என்று. பயிரிடுதல் அது காலம் கருதிதான் செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலும் செய்ய முடியாது. எனவே இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டும் பின்னி பிணைந்து இருக்கிறது. தற்செயலாக நடப்பதும் திட்டமிட்டு நடப்பதும். திட்டமிடாமல் நாம் எதையும் செய்கிறோம் என்றால் அது தற்செயல்தான். தற்செயலாக நடப்பதற்கு திட்டமிட போவதில்லை. எனவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறது என்று சொல்லி இந்த காலை பதிவை உங்களுக்கு நான் பகிர்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். மேகம் சூழ்ந்த வானமாக இருக்கிறது. மழை வரும். இது ஒரு கணிப்பு தான். இது போல சில நேரங்களை நாம் உத்தியோகமாக கணிக்க முடியும். அப்படி ஒரு கணிப்பு தான் இது.